சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதங்கள் தான் உள்ளது. சொன்னபடியே மோடி அவர்கள் பீகாரை வெற்றியடைய வைத்துவிட்டார். தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு தூக்கமில்லை. குறிப்பாக திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றால் அவர்களது ஊழலை மக்களிடமும் சிறையில் அடைக்கப்படுவதன் மூலமாகவும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தமிழகத்தில் அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் அனைத்து ஆதாரங்களையும் வைத்து கைது செய்யப்பட்டால் நிச்சயம் திமுக பிரச்சாரங்கள் செய்ய முடியாது. அப்படியே பிரச்சாரம் செய்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இது திமுகவின் அமைச்சர்களுக்கு மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் டெல்லிக்கு தூக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக பாஜக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இதுதான். ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது உடல்நலைக் குறைவின் காரணமாகத்தான் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதை கச்சிதமாக பாஜக இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும், குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக திமுகவை சுற்றி வளைத்து அவர்கள் தேர்தல் பணிகளை ஈடு செய்ய முடியாத காரணத்தினால் அதை வைத்து அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல பாஜக முடிவு செய்துள்ளது. சரி, இதனால் பாஜகவிற்கு என்ன லாபம் என்று கேட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும். அந்த அந்தஸ்தை பாஜக பெறும். அதுவே பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிதான். ஏனென்றால் கடந்த கால தேர்தலின் பொழுது பாஜக நோட்டாவிற்கு போட்டிதான் என்று கூறி வந்தார். ஆனால் இப்பொழுது தமிழக அரசியலில் பாஜகவின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற அண்ணாமலை தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் திமுகவின் அமைச்சர்களை எப்படி கைது செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம். இதற்கு முன்னால் திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழலை பட்டியலிட்டாலே போதும் பல வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை சேகரித்து இரவோடு இரவாக கைது செய்தால் நிச்சயம் அதிகபட்ச தண்டனையே கிடைக்கும். அந்த வரிசையில் ஸ்டாலின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. எப்போ வேண்டுமானாலும் ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் அவர்களை கைது செய்யலாமா வேண்டாமா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.